காய்ஸ் காய்ஸ் இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு நேபாள் ரெஸ்டாரண்ட் சாப்பிட போகிறேன். சர்வீஸ் எல்லாம் அப்படிக்கு கலர் வரும். ஆறுனதுக்கு அப்புறம் இங்கே கலர் வார ஓகே. அது கலர் இல்லாமல் மாதிரி ஆறுனதுக்கு கலர் வார. ஹாய் ஹலோ குட் மார்னிங் காய்ஸ். ஹவ் எவ்ரி ஒன் ஆர் எப்படிங்க சோமாக்கி நம்ம ஒரு புது வீடு சந்திக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முந்த நாத்து அப்படி மழை. அது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் மழை பெஞ்சது எனக்கு தெரியும். நான் நல்லா தூக்கம் வந்து அப்போ இல்லைங்க காலையில் பார்க்குறேன். நான் அன்றைக்கு துணிமணி கழுவி போட்டிருந்தேன். இல்லைங்க பார்த்தா அம்மா அந்த அப்படி பகுதியெல்லாம் தண்ணி. ஓகே எனிவே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இதில் இலக்குள்ளையெல்லாம் வெட்டினாங்க. இந்த பாருங்கள் திரும்ப இலையெல்லாம் அழகாக வந்து ரெட்டாக. ஹாய் போலு. காய்ஸ் இந்த பேஞ்ச மழையால் நாங்கள் பெருசாக கேர் பண்ணல. டூல்ஸோவில் இப்படி தான் மூட்டு போனோம். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை நடந்துக்கி ட்ரிப் ஆகிக்கி வேறு ஓல். हेलो गाइस, we came to take our lunch. ये कौन सा रेस्टोरेंट है यार? नेपाली स्टूडेंट. We mistakenly came to Nepal restaurant यार. Okay, we'll go back. यहाँ देखो फर्स्ट. Okay, we'll test first Nepali food after long time ना. We'll check today. Hey, नाम बताओ उसको, पूछो खाना का नाम क्या है, पूछो. आ रहा है ना. காய்ஸ் இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு நேபாள் ரெஸ்டாரண்ட் சாப்பிட போகிறேன். சர்வீஸ் எல்லாம் அப்படிக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு ஆர் லைக் இட் பட் ஐ லைக் தேர் சர்வீஸ். भाई क्या नाम बोलो इसका? क्या खाना का नाम? चिकन बिरयानी. तुम क्या एंट्री कर रहे हो उसको? காய்ஸ் அப்போ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு சைட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் பரவாயில்லை, கவனிப்பு நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் ஒன்று எடுத்தோம். क्या नाम बोलता है भाई तुम लोग? जिलेबी. சுட சுட ஜிலேபி. ஆனால் ஒரு ரியால், இது 1 ரியால். ஸோ ஆனால் பெரியது பெரியது 1 ரியால். यम्मी. गाइस डिनर रेडी. குபூஸ் ரொட்டி ஒரு 4 ரொட்டி சாப்பிட போகிறேன். இன்றைக்கு சூடாக எடுத்துக்கிறேன் 4 ரொட்டி. கறி வந்து நெத்தோலியும் சாக் லீவ்ஸ் கலந்து பால் கறியும் செஞ்சுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் இந்த கொச்சிக்க போட்டிக்கிறேன் மிளகும். ப்ளஸ் இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக்கு வந்து வெட்டலாப்பம் செய்ய போகிறேன். அப்போ ஆல்ரெடி இந்த எங்களோட கருப்பட்டி அக்குரு ஜாங்கிரி ரெடியாகி கொண்டிருக்கு. ரெடியாகினா கரைக்கிறேன். எக்ஸ்ட்ராக்கு பாங்க செல்லுது இங்கே நான் இந்த செய்கிற டைமில். காய்ஸ் தேவையான ஐட்டம் வந்து 6 முட்டை எடுத்துக்கிறேன். சீனிக்கு தேங்காய் பால் எசன்ஸ் வேணும். அப்போ அங்கே ஆல்ரெடி காட்டிட்டு ஜாங்கிரி கருப்பட்டி கறக்கி வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் பீட் பண்ணணும். ஆனால் முட்டையை வந்து வேறு அவனுக்கு அடுக்கி ஊற்றி கொண்டு நல்ல மில்லாட்டி வச்சதை கெட்டு போயிட்டிருந்தால் எல்லாமே செய்யும். அப்போ ஒரு முட்டை இன்னொரு கப்புக்கு அடித்து ஊற்றி தான் அந்த கலக்கிறதுக்கு ஊற்றி கொள்ளணும். இப்போ நான் எப்படின்னா இதுக்கு மிளகா ஊற்ற போகிறேன் முட்டை அடித்து. ஓகே, அப்போ அது நல்லா இருந்துச்சுன்னா இதில் ஒரு ஊற்றன்னு ஊற்றுவேன். அவ்வளோதான். அந்த இப்படி தான் செய்ய போகிறேன். அப்போ நல்லா பீட் பண்ணிக்கணும்.
मोटर का उधर இதை பீட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த செஞ்சு வைக்கிற சீனியெல்லாம் கரைச்சி வச்சுக்கிறத வந்து நல்லா ஆற வைக்கணும், இல்லாட்டி ஒம்பளட் ஆகி போய்த்துருமே. இது அந்த முட்டை அதில் ஊற்றுறப்போ ஆறிக்கணும் நல்லா நாங்கள் அந்த சீனி கரைச்சி வச்சுக்கிறது. அப்போ அதிலே இந்த எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போடணும். நான் போட்ட வெண்ணிலா நல்லா இருக்கும். कथी मुदीर अयवा He's a mentoring guy from our team. Okay, don't worry. Chili going to put here? Chili? இதில் வந்து பாலை ஊற்றி கறக்கி வச்சோணும். தேங்காய் பால் இதில் ஊற்றுறேன். எஸ், இன்னும் கரை போடணும், இன்னும் கரைக்கணும். நாங்கள் கரைச்சா போடுறோம். இன்னும் நல்லா கரெக்டாக நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒன்று மீது திரும்பவும். அப்போ பீட் பண்ணி வச்ச முட்டை எக்கு இதில் ஊற்றுறப்ப நல்லா வடியட்டுமே. ஓகே, அப்புறம் திரும்ப நல்லா இதை பீட் பண்ணணும். இப்போ கைஸ், சீனி போட்டதை நான் காட்ட கிடக்கல, சுகரை போட்டுட்டேன். சுகரை போட்டு திரும்ப பீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ கைஸ், அதை வடியை ஒன்றால் வடிக்கணும். அதில் வடிக்க கிடக்கல, கேமராவெல்லாம் பிடி காலையில் 2 கையில் வேலை செய்யணும், கேமரா வச்சுட்டு செய்யவும் இல்லை அப்படிங்கிற. அப்போ அதில் வடித்து இதில் ஊற்றி இப்போ ஃபாயில் பேப்பரை சுற்றிக்கிறேன். அப்போ இங்கே தண்ணி கொதிக்குது. இதில் வச்சு இன்ஷால்லா இப்போ மூடுறது தான் வேலை. பக்கத்தில் போதும். வாட் டிஷ் யுவர் வாட் இஸ் யுவர் டிஷ்? டெல் த நேம். ஐ நோ cabbage. Okay, only cabbage. It's like a soup or what? with fish. விஷ். இப்போ தண்ணி கொஞ்சம் ஓரளவு சூடாகிட்டு இப்போ வைக்க போகிறேன். அப்போ அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 அல்லது 45 மினிட்ஸில் திரும்ப கொஞ்சம் திறந்து இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்பூன் உண்டு, இந்த மாதிரி நைஃப் ஒன்று இப்படி குத்தி பார்க்கணும். வெந்திருந்தால் அப்படி இல்லாட்டி இங்கே கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் பொச இருந்தால் இங்கே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கினா சரி. அப்போ இன்ஷா அல்லாஹ் இது வந்து ஆல்ரெடி எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். கைஸ், நான் வச்சு இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிறேன். இறக்கிட்டேன். எந்த அளவுக்கு வெந்திக்கோ தெரியும், இப்போ பார்ப்போம். எஸ், இது இன்னும் கலர் வரும். ஆறுனதுக்கு அப்புறம் இங்கே கலர் வரும். ஓகே, அது கலர் இல்லாமல் ஆறுனதுக்கு அப்புறம் கலர் வரும். எஸ், இங்கே ஒட்டுது இல்லை. அப்போ இதில் ஒட்டுது இல்லைண்டா வெந்திக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு தான் சாப்பிடணும். இதில் டேஸ்ட் எப்படி நாளைக்கு தான் சொல்லுவேன். ஓகே, அப்போ கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள நேரம் வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். until next video, bye. Guys, okay, chicken cook I only get it. Okay, now time, okay, 8:32.